வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம காலை டிஃபனுக்கு சாஃப்டான ஆப்பம் தேங்காய் பால் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அருமையான இந்த சாஃப்டான ஆப்பம் செய்ய தேவையான பொருள், நம்ம ஒரு 2 கப் அளவு இட்லி ரைஸு புழுங்கல் அரிசி நம்ம ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு 1 கப் அளவு பச்சரிசி அதையும் போட்டுக்கலாம். இன்னொரு கிண்ணத்தில் ஒரு அரை கிண்ணம் அளவு முழு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் போட்டுட்டு ரெண்டும் தனித்தனியாக நம்ம ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த அரிசி பருப்பில் நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம தனித்தனியாகவே அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. நான் கிரைண்டரில் முதல்ல உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் வடித்து எடுத்து வச்சுட்டோங்க. அடுத்து ரைஸ் நம்ம போட்டுக்கலாங்க. அரிசியும் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைப்பட்டுருச்சு. வழிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடியே 1 கப் அளவு சாதம் இல்லைன்னா அவல் எடுத்துக்கலாங்க. சாதம் இருந்தால் அதை அப்படியே இதில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அவல்னால் நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு இதில் போட்டுக்கலாங்க. அதுவும் 1 கப் அளவு இருந்தால் போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இதுக்குள்ள நைஸாக அரைச்சிட்டு இதையும் நான் வழித்து வச்சுருந்த இந்த உளுத்தம்பருப்பு வச்சுருந்ததில் அதில் வழித்து வச்சுட்டு நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு நல்லா அதுக்குலாம் கரைச்சிக்கலாங்க. நல்லா கரைச்சிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மறுநாள் தான் நம்ம இதை சுட முடியுங்க. ஆப்பமாக சுடலாம். மூடி வச்சிடலாம். மறுநாள் இது நல்லா பொங்கி வந்துருச்சு. இது நல்லா கரண்டியில் கரைச்சிக்கலாங்க. தேவையான மாவை இன்னொரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு தேங்காய் பாலுக்கு கொஞ்சம் தேங்காய் திருவி தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இது போல் வடிகட்டிக்கலாங்க. இதில் 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், பிஞ்ச் ஆஃப் சால்ட், நாட்டு சர்க்கரை இருந்தால் போட்டுக்கலாங்க. அதையும் ஒரு 1/4 கப் அளவு போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இப்போ கார சட்னிக்கு 2 தக்காளி, 1 வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல் போட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே மிளகாய், உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், உப்புலாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு கிண்ணத்தில் எடுத்து வச்சாச்சுங்க. அதுக்கு தாளிச்சும் ஊற்றியாச்சு. கடுகு, கருவேப்பிலை இதெல்லாம் எண்ணெயில் தாளிச்சிட்டு ஊற்றியாச்சுங்க. இப்போ இந்த மாவு இது போல் நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு நான்ஸ்டிக் அப்பக்கடாய் தாங்க இருந்தது, அதை வச்சுட்டேங்க. எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த போல் தடவிக்கலாம். துணி இல்லைன்னா தடவிட்டு நம்ம 1.5 கரண்டி அளவு மாவு எடுத்துகிட்டு இதில் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு அப்படியே சுற்றிடலாம். இது போல் நம்ம சுற்றி விட்டுடலாம். சுற்றி விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் எல்லாம் 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது நான்ஸ்டிக்னால ஈஸியாகவும் வந்ததுங்க. இப்போ நல்லா வெந்துட்ட பிறகு நம்ம கரண்டியில் எடுத்துடலாங்க. தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ருசியான சாஃப்டான ஆப்பம் தயாராகிடுச்சுங்க. கூடவே தேங்காய் பால் கார சட்னியும் தயாராகிடுச்சு. இது மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த சாஃப்டான ஆப்பம் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.